நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரே வீடியோவில் 5 டைப் பஜ்ஜி தான். அதுக்கு நாமளே வீட்டில் வந்து பஜ்ஜி மாவு ரெடி பண்ணுவோம். கடலை மாவு 2 கப், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1/2 கப் அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பஜ்ஜி மாவு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக திக்காக இருந்துச்சுனாலும் ஆயில் அதிகம் அப்சர்வ் பண்ணாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்கேஸ் தண்ணி கூட போனால் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்திங்கன்னா தண்ணி அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு இட்லி மாவு சேர்த்தோம்னா பஜ்ஜி வந்து சாஃப்டாக வரும். அதே சமயம் நமக்கு பஜ்ஜியில் வந்து நல்ல கிறிஸ்பினஸ் வேணும்னா அதுக்கும் வந்து நம்ம வந்து பஜ்ஜிக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஆயில் கொதிக்க வைக்கிறோம் இல்லையா, அந்த ஆயில்லேருந்து ஒரு கரண்டி அளவு எடுத்து நம்ம அந்த பஜ்ஜி மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா ஆயில் வந்து சூடாக இருக்கணும். இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா நம்ம அந்த பேட்டரை ஈவனாக மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு போட போகிறது வெங்காய பஜ்ஜி. மாவில் டிப் பண்ணி நம்ம போட்டுற வேண்டிதான். உங்களுக்கு பஜ்ஜி பார்த்தாலே தெரியுது இயற்கையாக ஒரு கலர், அதே சமயம் நல்லா அந்த ஃப்ளஃபினஸ் நல்லா வந்து பொங்கி வந்திருக்கு. இதில் நான் வேறு எதுவுமே சேர்க்கலை. வெறும் அரிசி மாவு, கடலை மாவு, மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் அது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இதில் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பஜ்ஜி நல்லா பொங்கி இருக்குது பாருங்கள். ஸோ வீட்டில் போடுறது இது ஒரு தனி சுவை தான். அடுத்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்ய போகிறோம். இது செகண்ட் வெரைட்டி. இதுவும் வந்து உங்களுக்கு நல்லா பொங்கி, அதாவது அந்த விளம்பரத்துலலாம் நீங்கள் பார்க்குறப்ப பஜ்ஜி எப்படி ஒரு ஈவன் டோனாக இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா ஒரே கலராக இருக்கும். அதே மாதிரி அந்த சாஃப்ட்னஸ் வந்து செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கே. உங்களுக்கு நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி போடுற மாவில் அதே மாதிரி வரும். அதே சமயம் இந்த பொங்கி இருக்கிறது நீண்ட நேரம் வந்து உங்களுக்கு பொங்கியே இருக்கும். நீங்களாம் வந்து எதுலையாவது அமுக்கி ரொம்ப நேரம் ஆறுனதுக்கப்புறம் தான் அந்த அது பொங்கி இருக்கிறது கூட குறையும்னு சொல்லலாம். பாருங்கள் நல்லா ஈவன் டோனாக மேலே இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. இது வந்து பொங்கி இருக்குது, ரொம்ப நேரம் பொங்கி இருக்கும். இப்போ நம்ம செய்ய போகிறது வாழைக்காய் பஜ்ஜி. இது தேர்ட் வெரைட்டி. எல்லாத்துக்குமே வந்து பஜ்ஜிலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் இதில் இந்த வெரைட்டியில் ஏதாவது ஒவ்வொரு நாள் ஒரு வெரைட்டி ஒரு வாரம் செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை எனக்கு வெரைட்டியாக வேணும்னா நீங்கள் ஒரே நாள்லேயே இப்போ எல்லாமே கம்மியாக உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு, வெங்காயம் ஒரு வெங்காயம், ஸோ அப்படி எல்லாமே கலந்தும் நீங்கள் ஒரு நாளில் செஞ்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். உங்களுக்கு நான் சொன்ன அந்த ஈவன் டோன் பாருங்கள், மேலே எப்படி நல்லா ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும், அதே சமயம் நல்லா புஸ்ன்னு இருக்கும் பார்க்குறதுக்கே, சாஃப்டாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஸ்பாஞ்சியாக, வெளியில் மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அந்த அரிசி மாவு போட்டனால. இப்போ நம்ம அடுத்து போட போகிறது காலிஃப்ளவர் பஜ்ஜி. இது ஃபோர்த் வெரைட்டி. காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். ஸோ ஒன்றில் மட்டும் கொஞ்சம் நிறைய மாவு பட்டுருச்சு போல், கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. இதுவும் வந்து உங்களுக்கு நல்லா பொங்கி வந்து உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். எல்லாமே நல்லா ஆயிலெலாம் வடிச்சிட்டு நம்ம எடுத்துடலாம். இது எல்லா பஜ்ஜியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வீட்டிலே இந்த மாவு வச்சு செஞ்சு போகிறனால உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா ரிச்சாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து செய்ய போகிறது ஒரு சூப்பரான பஜ்ஜி, அப்பள பஜ்ஜி. இதுலேயே நீங்கள் இன்னும் 2 வெரைட்டி கூட போடலாம். ஸோ நான் லாஸ்ட்டாக அது என்னென்னு சொல்கிறேன். இப்போது அப்பளத்தை உடைச்சிட்டு அதில் வந்து மாவில் நல்லா டிப் பண்ணி போட்டிங்கன்னா இது குழந்தைங்க ஸ்பெஷல். இன்னொரு வெரைட்டி என்னென்னா நீங்கள் கத்திரிக்காயில் கூட பஜ்ஜி போடலாம். ஸோ அதுதான் அதோட இன்னொரு வெரைட்டி சொன்னேன். இப்போது நம்மளோட எல்லா வகையான பஜ்ஜியும் போட்டு எடுத்தாச்சு. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டுறேன். இப்போது நம்மளோட 5 வகையான பஜ்ஜி ஒரே வீடியோவில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.